வணக்கம். மேஷ ராசியில பிறந்த எல்லோருக்கும் 2026ஆம் ஆண்டு பணம், பதவி, சொத்துக்கள் குவியும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப் போகுதுங்க. இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகுதுங்க. இந்த புது வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் அருள் பார்வையுடன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், வெற்றி, பாக்கியம். மேஷ ராசியில் பிறந்து செவ்வாயும் சூரியனும் உங்கள் லக்னத்திற்கு யோகர்களாக இருந்தால், இந்த டைம்ல செவ்வாய் தசையோ சூரியன் தசையோ நடக்கிறவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு மிகச் சிறந்த வருடமாக ஆகப்போகுதுங்க. ஜனவரி 15க்கு மேல் சூரியனும் செவ்வாயும் 2 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இது மேஷ ராசிக்கு கர்மஸ்தானம், அதாவது 10ஆம் இடம். சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிற நேரம் இது. இன்னும் குறிப்பாகச் சொல்லப்போனால் செவ்வாய் பகவான் உச்சமாகி திக்பலம் அடைகிறார். இது ஒரு அற்புதமான யோகம். உங்களுக்கு நல்ல வேலை அமையும், பதவி உயர்வு கிடைக்க தனியான வழிகள் திறக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பணம், செல்வம், சொத்துக்கள் குவியும் வருடம் இது. இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில்தான் இருக்க போறாரு. அதனால சில சமயங்களில் திடீர் பயணம், கொஞ்சம் அலைச்சல் வரலாம். சனி பகவானுடைய சஞ்சாரம் மேஷ ராசிக்கு அப்படி ஒன்றும் பாதகமான பலன் தர மாதிரி இல்லைங்க. ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. ராகு கேது டிசம்பர் மாதம் வரைக்கும் கேது 5ஆம் இடத்திலும் ராகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இது மேஷ ராசிக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. மேஷ ராசிக்கு ராஜயோகாதிபதியான குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு 3வது மற்றும் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானின் அருள் பார்வையும் மேஷ ராசிக்கு மிக நல்ல பலன் தரும் அமைப்பில் இருக்கிறது. குரு பகவானின் அருள் பார்வையால் மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகம் இருக்கிறது. தந்தையின் உடல்நிலையும் சீராக நிம்மதியானதாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் லாபம் பெறுவார்கள். எடுத்த முயற்சிகள் வெற்றியில் முடியும். மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தெரியும், 7.5 சனி போயிட்டுக்கு. அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சனி பகவான் மாறி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொடுக்கிற நேரம் இது. அஷ்டம சனியோ 7.5 சனியோ அது எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். நம்ம கடவுள் நம்பிக்கையோட முன்னேறி போனால் இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்க செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானின் வழிபாடுகள் மூலம் மேலும் மேலும் வெற்றியும் செல்வமும் அள்ளித்தரும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் சஷ்டி கவசம் இவையெல்லாம் நேரம் கிடைக்கும்போது படிங்க. நான் இங்கே ஒரு சில கந்தர் பாடல்களை சொல்றேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வைத்து நேரம் கிடைக்கும்போது படிங்க. முருகா, உன்னை ஒழிய ஒருவரையும் நான் நம்புகிலேன், பின்னை ஒருவரையும் நான் பின் செல்லேன். பன்னிரு கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா. செந்தில் வாழ்வே, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர், இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. இந்த கந்தர் பாடல்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும்போது படிங்க. முருகன் அருள் உங்க கூடவே இருக்கும். மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் வருடத்தில் பணம், பதவி, செல்வம் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் கிடைக்க நானும் முருகப்பெருமானை வேண்டுகிறேங்க. நன்றி.